முன்னாள் கடற்படை தளபதியின் அதிரடி கைது கதிகலங்கம் கொழும்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி புலனாய்வு அறிக்கையை கூறும் அரசியல்வாதி. சமூக சீர்பாட்டாளர் லகிரு வீரசேகர அதிரடி கைது. இனிய பாரதியின் இன்னும் ஒரு சகா அதிரடி கைது வெளியான அதிர்ச்சி தகவல். ஹரணிக்கு கல்வி முறை பற்றி என்ன தெரியும் சாடும் திலித் ஜெயவீர. அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவிடமிருந்து முறையான பதிலை எதிர்பார்க்கும் இலங்கை. மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பதை புலனாய்வு அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாமல் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பதுதான் கிராமங்களில் பேசுபொருளாக உள்ளது. அனைத்து அறிக்கைகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் எந்தொரு விசாரணையையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடாத்துகின்றது. அவர்கள் மக்களை ஏமாற்றி அவர்களின் மனதை குழப்பி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்போது மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர். அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அரசாங்கம் இப்போது பயந்து விட்டது. நாமல் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருவதை தடுக்க அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கின்றது. ஆனால் நாமல் ராஜபக்ஷ தான் அடுத்த ஜனாதிபதி என்பது அவர்களுக்கு தெரியும். பல வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்ற போது ராஜதந்திரிகளும் இதே கருத்தை தெரிவித்தனர். நாங்கள் பல தூதரகங்களுக்கு சென்றோம். நாமல் ராஜபக்ஷ அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்ன நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். 2010 ஆண்டில் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கையின் கடற்பரப்பை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்ட கடற்படை அதிகாரிகள் ஏன் பொதுமக்களை கடத்த வேண்டும் என்று தற்போது சந்தேகம் விலகின்றது. இவ்வாறிருக்க சிரேஷ்ட பத்திரிகையாளர் பிரகீத் எக்னெலிகொடவின் படுகொலை இடம்பெற்று அவரை புதைத்த இடத்தை காட்டுவேன் என தற்போது நியூசிலாந்தில் இருக்கும் இலங்கையின் முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். எனினும் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவருடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. நிஷாந்த உலுகேதென்ன கடற்படை தளபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் பிரகீத் எக்னெலிகொடவின் படுகொலையும் இடம்பெற்றது. இதேவேளை கடற்படை அதிகாரிகளால் தமிழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளும் எண்ணிலடங்காதவை என்பனவை குறிப்பிடத்தக்கது. இனிய பாரதியின் இன்னும் ஒரு சகாவான வெலிகந்தை தீவு சேனையை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மட்டக்களப்பு கிரானில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் இருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவினர் நேற்று மாலை 4 மணியளவில் அவரை கைது செய்துள்ளனர். டிஎம்பிபி கட்சியை சேர்ந்த கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திர தவசீலன் ஆகியோர் கடந்த 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. இதில் கைது செய்த இனிய பாரதியிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வெலிகந்தை தேவி சேனையை வதை முகாமில் இருந்து செயற்பட்டு வந்தவரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தை சேர்ந்த சபாபதி நேற்று கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை சிஐடியினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இனிய பாரதியின் கைதினை தொடர்ந்து அவரது முன்னாள் சாரதி செந்தூரன், அவரது சகாவான சந்திவெளியை சேர்ந்த சசீந்திரன் தவசீலன் மற்றும் சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மெனாப் என்றழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் தற்பொழுது கைது செய்யப்பட்டவர் உட்பட இனிய பாரதியின் சகாக்கள் 4 பேர் அதிரடி கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் கல்வி முறை பற்றி பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணை அமரசூரியவுக்கு எதுவும் தெரியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் திலது ஜெயவீர தெரிவித்துள்ளார். விசேட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் கல்வி முறை மாற்றம் தொடர்பில் ஆசிரியர் சங்கத்திடம் கதைக்கவில்லை, அதிபர் சங்கத்திடங்களும் கதைக்கவில்லை. சாதாரண நிகழ்நிலை கலந்துரையாடலுடன் இந்த திட்டங்கள் கருணியால் முன்னெடுக்கப்படுகின்றன. எமது காலத்தில் பாட நேரம் 30 நிமிடங்கள் மட்டுமே. தற்பொழுது 40 நிமிடங்கள் பாடவேளைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் எதிர்வரும் காலங்களில் அவை 50 நிமிடங்களாக மாற்றப்பட உள்ளன. யாரிடமாவது கேட்டார்களா? இது IMF-இடம் கேட்டு எடுக்கப்பட்ட முடிவு. தற்போது பாடசாலைகளில் இருக்கும் கதிரைகள் பற்றி தெரியும் அல்லவா? அனைத்தும் பலகை கதிரைகள். சில வேளைகளில் பாடவேளைகள் பாடசாலைக்கு வெளியே இடம்பெறுகின்றன. வியர்வையுடன் மாணவர்கள் கல்வி பயின்கின்றனர். இவ்வாறான பின்னணியில் யாரிடமும் கேட்காமல் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை காரணம் என்ன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாற்றத்திற்கான இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் லாக்கிரோ வீரசேகரவை தெம்புவன போலீசார் கைது செய்துள்ளனர். தெம்புவன நார்த்தபானவில் அமைந்துள்ள ஒரு தனியார் தொழிற்சாலைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலைக்குள் நுழைந்து அவர் 43,000 ரூபாய் பெறுமதியான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக தொழிற்சாலை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பில் தெம்புவன போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரி விகிதங்களை மேலும் குறைப்பதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல் தொடர்பாக எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் அமெரிக்காவிடமிருந்து முறையான பதிலை இலங்கை எதிர்பார்க்கின்றது என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கம்பகாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் அரசாங்கம் தனது திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் கருத்துக்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நிலையான பேச்சுவார்த்தைகள் மூலம் வரி விதிப்பை 44%இலிருந்து 30% குறைத்தோம். பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது எனவும் இலங்கைக்கு சாதகமான முடிவொன்று கிடைக்கப்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று பல பகுதிகளில் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை இன்றைய தினத்திற்கு செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரே பாலின திருமணம் குறித்து கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வெளியிட்ட அறிக்கை பற்றி நான் பதிலளிக்க மாட்டேன் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கமைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதோடு இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க கர்தினாலுக்கு முழு உரிமை உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்குவது போன்ற விஷயங்களை நாங்கள் தொடங்கவில்லை. அப்படி எதுவும் இல்லை. அது இங்கிருந்து வருகின்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஓரங்கட்டப்பட்ட சமூக குழுக்கள் நியாயமாகவும் சமமாகவும் நடாத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அனைவரும் மனிதர்கள். அந்த மனிதர்கள் அனைவரும் நியாயமாக நடாத்தப்பட வேண்டும். ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்குவது அல்லது அத்தகைய சட்டமூலம் பற்றி எதுவும் நாங்கள் எந்த விவாதமும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.